திருப்பரங்குன்றத்தின் பெருமைகளை காப்போம் என துண்டறிக்கை விநியோகம் செய்தவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், யார் தரப்பிலிருந்து இது போன்ற துண்டு அறிக்கைகள் விநியோகம் செய்யப்பட்டிருந்தது? அந்த அறிக்கையில என்னென்ன விஷயங்கள் இடம்பெற்றிருந்துச்சு? இப்ப காவல்துறையினரும் தடுத்து நிறுத்தியிருக்காங்க, என்ன விவரம்? பிரியதர்ஷினி, திருப்பரங்குன்றத்தில் மழை தொடர்பாக இரண்டு பிரிவினர்களிடையே தொடர்ந்து சர்ச்சையானது எழுந்து வந்த நிலையில் தொடர்ச்சியாக இஸ்லாமிய அமைப்பைச் சேர்ந்தவர்களும் இந்து அமைப்பைச் சேர்ந்தவர்களும் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் 144 தடை உத்தரவு போடப்பட்டு பல்வேறு கட்டுப்பாடுகள் மாவட்ட நிர்வாக சார்பாக செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று திருப்பரங்குன்றத்தின் பெருமையை காப்போம், மத பிரச்சனையை ஒழிப்போம், அமைதியுடன் நமது திருப்பரங்குன்றத்தை பெருமையை பாதுகாப்போம் என்று எல்லாம் கூறி நோட்டீஸ் ஒன்று அடிக்கப்பட்டுள்ளது. அது இந்திய மாணவர் சங்கம், அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் என வாலிபர் சங்கம், முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பாக அந்த நோட்டீஸ் ஆனது அடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நோட்டீஸில் பல நூற்றாண்டுகளாக இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக இங்கு வழிபாடு செய்து வருகிறார்கள். இந்த திருப்பரங்குன்றத்தில் இந்து இஸ்லாமியர்கள் வழிபாடு குறித்து தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் வழக்குகள் உள்ளது. தொடர்பாக இங்கு பல அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் இந்த பகுதிகளில் பல பிரிவினை ஏற்படுத்தும் விதமாக செயல்பட்டு வருவதாகவும், நமது பெருமைகளை, நம் திருப்பரங்குன்றத்தின் பெருமைகளை பாதுகாக்க வேண்டும் எனவும், மத ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் எனவும், இதன் அடிப்படையில் திருப்பரங்குன்றத்தின் பாரம்பரியத்தை காக்க வேண்டும் எனவும் பல்வேறு வசனங்கள் கூடிய அந்த நோட்டீஸ் ஆனது அடிக்கப்பட்டுள்ளது. இதனை இன்று காலையில் இந்த மாணவர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம் சார்பாக இந்த திருப்பரங்குன்ற பகுதி முழுவதும் மக்களிடையே விநியோகமானது செய்யப்பட்டிருந்தது. இந்த திருப்பரங்குன்றத்தை காப்போம் என்ற நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. இது தொடர்பாக திருப்பரங்குன்றத்துக்கு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல்துறையினர் அந்த நோட்டீஸ் வழங்குபவர்களை எச்சரித்து அனுப்பியுள்ளனர். இந்த நோட்டீஸ் இது போன்ற மத பிரிவினை மற்றும் பாதுகாப்பு சம்பந்தமாக ஏற்கனவே சர்ச்சை எழுந்து வரும் நிலையில் இந்த நோட்டீஸ் ஆனது விநியோகம் செய்வதில் காவல்துறையின் அனுமதி பெற்றுதான் வழங்க வேண்டும் எனவும், இது தொடர்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அந்த மாணவர் சங்கம் சார்பாக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக இந்த பகுதியை அனுமதி பெற்று அவர்களும் விநியோகம் செய்ய இருப்பதாகவும் தெரிவித்து தற்போது அவர்களை விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். பிரியதர்ஷினி, தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுபாஷ். இதுக்கு மேல அளவுக்கு மேல போனா